ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வியட்நாமுக்கு போயிருந்தோம். எங்கேயாவது சென்னையிலேருந்து வியட்நாம் போயிருந்தோம். வியட்நாமில் ஒரு ஃபூகாக் ஒரு ஐலாண்டில். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் போயிட்டு ஃபூகாக் ஐலாண்டில் வந்து நாங்கள் போயிட்டு இறங்கினோம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் கார் எடுத்துக்கிட்டோம். ஸோ கார் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த ஹோட்டல். நாங்கள் தங்கின ஹோட்டல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இந்தியன் மணி 2500 வந்தது. அண்ட் அங்கே இருக்க ஃபுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் ஃபுட்டு தான் நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து நாங்கள் அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டோம். ஸோ பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே கொஞ்சம் தூரம் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நிறைய இடத்த போய் நாங்கள் வந்து போய் சுற்றி பார்த்தோம். அண்ட் ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாக் டவர். இது அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் இந்த கிளாக் டவர். ஸோ இந்த கிளாக் டவரில் அடிக்கிற பெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபூகாக்கில் பாதி இடம் வரைக்கும் கேட்கும். அவ்வளோ சவுண்டாக இருக்கும் இந்த இடம். அண்ட் இந்த இடத்துடைய ஹைலைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், இந்த எட்ஜில் அதுதான் வந்து கிஸ் ஆஃப் த சீ சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஸ் ஆஃப் த பிரிட்ஜ் அந்த இடம் பேர். ஸோ இது எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கிளாக் டவர். ஸோ என் ஒய்ஃப் வந்து அங்கே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கிளாக் டவர் கீழே வந்து ஒரு கிறிஸ்மஸ் இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து என்னென்னா கிளாஸ்லேயே வந்து செஞ்ச ஒரு இடம் இது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து உண்மையான லெமன் கிடையாது. இது கிறிஸ்மஸ்ன்னவே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் வந்து சாந்தா கிளாஸ் இது எல்லாமே வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பீச் அண்ட் ஒரு ரெசார்ட் இது. ஸோ அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம். ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பீச்சோட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ ரொம்பவே ப்ளூவாக இருந்தது. அண்ட் இது வந்து நாங்கள் நடந்து போகிற இடம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே ஒரு கார் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த கிளாக் டவர் தான். அந்த கிளாக் டவர் கீழே வந்து இந்த மாதிரி இந்த டான்ஸ் அண்ட் வயலின் நம்மளை வந்து ரொம்பவே ஜாலியாக வச்சுட்ருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து டயர்டாக ஆக விட மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிட்டு பாருங்க, ரொம்பவே டான்ஸ் ஆடி அவ்வளோ நம்மளை ஜாலியாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் கூட வந்து ஐயோ போர் அடிக்குது அப்படின்லாம் போல் உங்களுக்கு சுத்தமாக தோணாது. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ டான்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆடிருந்தாங்க. அப்படி எகிரி எகிரி குடிச்சு ஆடி இருந்தாங்க. இது பாருங்கள் எப்படி ஆடுறாங்க. ஸோ எங்களுக்கே அது கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து நைட்டு, இப்போ நான் இந்த கிளாக் டவர் காமிச்சேன்ல, ஸோ அது வந்து நைட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பனி ஆஃப் த சீ அப்படின்ட்டு ஒரு இடம் இருந்தது. ஓகேவா, அங்கே வந்து ஃபுல்லாக லைட்ஸ்லாம் வச்சு இது பாருங்கள், ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதோடைய டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மதிப்படி ஒருத்தருக்கு 3500 ரூபா. ஓகேவா, ஸோ 2 பேருக்கு வந்து 7000 ரூபா ஆச்சு இங்கே. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஸ் இவங்க எல்லாருமே இங்கே பண்ணுறவங்க. இந்த தண்ணியிலேயே இந்த வெடிலாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு 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 டக்குன்னு வெடிச்சு செம்ம சூப்பராக இருந்தது. அது வந்து ரொம்பவே அப்படியே ஒரு எமோஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு அங்கே நீங்கள் பார்க்கும் போது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்ட ஃபுட்டு இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து இதுதான், அங்கே வந்து டெய்லி மார்னிங் வந்து எங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான், ஏன்னா இதுதான் சாப்பிட்டு ஆகணும். அண்ட் வந்து நாங்கள் 2 பேரும் அந்த ஒரு ஜீப் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா சின்னதாக, அதில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரைடு ஒன்று நாங்கள் போனோம். அண்ட் வந்து அந்த ரைடு போயிட்டு இங்கே தான் வந்து கேபிள் கார், வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டு கேபிள் கார் வந்து இதுதான். அரௌண்ட் 8 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேபிள் காரில் வந்து போகும்போது அதோடய வியூ இது வந்து எப்படின்னா மொத்தம் 3 ஐலாண்ட் வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்குது அந்த கேபிள் காரில். ஓகேவா, ஸோ அந்த கேபிள் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துல விட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சான்ஸே இல்லாத ஒரு இடம் அது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் கார்லேருந்து போனோம்ல, நாங்கள் போயிட்டு இறங்க போகிற இடம் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். அண்ட் நாங்கள் போயிட்டு இங்கே வந்து ஒரு அக்வாட்டிக் கேம்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெலாம் இவ்வளோ ஃபுல்லாக விட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து அங்கே இருந்த ஃபுல்லாக இந்த கடைங்க, சாப்பிட்ற கடைங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஃபுல்லாகவே வந்து வியட்நாம் ஃபுட்டு தான் இருக்கும். அண்ட் அங்கேருந்த பொம்மைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருந்தது. பொம்மைங்களாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா. அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம்ஸ் தான். இது மாதிரி அங்கே இருந்த நிறைய கேம்ஸ்லாம் நாங்கள் விளையாடிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்தது. இதெல்லாம் நாங்கள் போகும்போது அப்படி பயமாக இருந்தது எங்களுக்கு. இது வந்து ஸ்விம்மிங் பூல்.
ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுலேருந்தே போனீங்கன்னா அப்படியே இந்த என்டையர் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கே அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நீங்கள் சுற்றிட்டு வந்துடலாம். அண்ட் இது வந்து வேறு லெவலில் இருந்தது இந்த கேம். நானும் போனேன், 2 செகண்ட்லேயே நீங்கள் மேலேருந்து கீழே வந்துடுவீங்க. அவ்வளோ பயமாக இருந்தது அது எனக்கு. அண்டு இனிமேல் அந்த பக்கமே நான் போகக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவில் இருந்தேன். அவ்வளோ பயமாக இருந்தது. அண்ட் இது வந்து என்னென்னா, நாங்கள் அங்கேருந்து ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது, ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, இது வந்து ரிட்டர்ன் வரும்போது கேபிள் கார் வழியாக தான் நம்ம திருப்பி வரணும். ஏன்னா அங்கேருந்து வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து கிடையாது. ஸோ கேபிள் காரில் எப்படி நம்ம போகணுமோ திருப்பி நம்ம அப்படியே தான் வந்து ஆகணும். அண்ட் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காமிச்ச அந்த கிளாஸ்லேயே கட்டின ஒரு பில்டிங்கு. அண்ட் நைட்டில் வந்து இந்த கிளாக் டவர் வந்து இப்படி தான் இருக்கும், அந்த ரெட்டாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்குட்டி ஒன்று வந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மாதிரி பிங்க் கலரு, அது ரொம்ப அமைதியாக இருந்தது. அண்ட் இது வந்து என்னென்னா, நாங்கள் உட்காந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தா அப்படியே செம்ம ஃபயர் ஒர்க்ஸ் இது. அண்ட் வந்து நாங்கள் நைட் மார்க்கெட் வந்து போனோம். இது வந்து டாங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நைட் மார்க்கெட்டில் இது எல்லாமே இருந்தது ஃபுட்டு. ஆனால் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே டேஸ்ட் பண்ணல. பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு மறுநாள் காலையிலான பிரேக்ஃபாஸ்ட் இது, ஓகேவா. ஆனால் என்ன பண்ணுறது, இதே தான் சாப்பிட்டாகணும். ஸோ அங்கேருந்து நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நார்த் ஃபுகாக்கு வந்துட்டோம். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ல் செஞ்சிட்ருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ அங்கே எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அண்ட் வந்து அந்த ஆஸ்டர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டன்னுக்குலாம் இருக்குது. அதாவது கிளிஞ்சல் வந்து 1.5 டன்னுக்கு அவ்வளோ பெருசுலாம் இருக்குது. அது அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பேர்ல் அப்படி தானே நினைப்போம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து நாங்கள் நார்த்துக்கு வரும்போது இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து இங்கே தங்கியிருந்தோம். அண்ட் இதுதான் வந்து கிராண்ட் வேர்ல்ட். இது வந்து இந்த மினி வெனிஸ் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த இடம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வந்து போட் ரைட்லாம் நாங்கள் போனோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து அதை சுற்றி கடைங்க, அந்த வெனிஸ் மாதிரி பில்டிங் இருந்தது பார்த்தீங்களா, அதை சுற்றி ஃபுல்லாக கடைங்க தான் இருந்தது, எல்லாம் சாப்பிட்ற கடைங்க. ஆனால் சிலதெல்லாம் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக வியட்நாம் ஃபுட்டு தானே. ஸோ நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இருக்காது, ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் இதில் இருக்க இந்த கேப்லாம் காட்டுறாங்களே, இந்த ஜுவல்ஸ், இந்த கேப்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நார்மலாக தான் இருக்குது, இந்தியன் ப்ரைஸ் மாதிரி தான். அண்ட் நாங்கள் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இந்த பொம்மை பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. இது தாங்க அந்த வெனிஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சான்ஸே இருக்காது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆகிட்டு இருந்துருவீங்க. அங்கே பாருங்கள் சன்செட் எவ்வளோ அழகாக ஆகுதுன்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடத்துல. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெனிஸை சுற்றிட்டு உங்களை கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் இது வந்து அங்கே நீங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு போகலாம், ஓகேவா. ஒருத்தர் வந்து நம்மளை ஓட்டிகிட்டு போவாங்க போட்டில். ஸோ இது வந்து என்னென்னா அந்த என்டையர் அந்த வெனிஸே வந்து நம்ம சுற்றி வரா மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேருக்கு 4000 ஆகும். அண்ட் இது வந்து என்னென்னா, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம், டிஸ்னி லேண்டு மாதிரியே இருந்தது இந்த இடம். ஸோ இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்போல் சஃபாரி, வின் ஒண்டர்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா, நிறைய கேம்ஸ் தான். நார்மலாக வந்து இந்த அக்வாட்டிக் கேம்ஸு அண்ட் வந்து ட்ரை கேம்ஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ இங்கேயும் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. நான் பார்க்காத கேம்ஸ்லாம் இங்கே நான் பார்த்துருந்தேன் நான். அண்டு இதுதான் வந்து ரோலர் கோஸ்டரு. எங்களை வந்து பயம் புறுத்திருச்சு இந்த ரோலர் கோஸ்டர். இனிமேல் வாழ்க்கையில் ரோலர் கோஸ்டர்லேயே போகக்கூடாதான்ற அளவுக்கு பயம் புறுத்திருச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ரோலர் கோஸ்டர். எல்லாருமே பயந்துட்டாங்க இதில், ஏன்னா அவ்வளோ ஹைட்டு வந்து போச்சு. இது சான்ஸே இல்லை. இது கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து போகுது இந்த ரோலர் கோஸ்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெர்மைட் ஷோலாம் இங்கே தான் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக மீன்லாம் இருக்கும். இது பாருங்கள், செம மீன்லாம் இருந்தது. அண்ட் வந்து இங்கே மெர்மைட்ஸ் வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோ வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் வேறு லெவல் கூட்டங்க, செம்ம கூட்டம். ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க அந்த இடத்துல, அவ்வளோ கூட்டம். ஆனால் எப்படி தான் இவங்க வந்து மூச்சு பிடிச்சிட்டு அழகாக வந்து அந்த ஷார்க்லாம் இருந்ததுங்க, அது எதற்கு எப்படி தான் வந்து பண்ணுறாங்கன்னு தெரில. இவர் கிறிஸ்மஸ் தாத்தா வேறு லெவலில் வந்து எல்லாருக்கும் ஆட்டின்னு விட்டார். ஸோ செமையாக இருந்தது. எல்லாரையும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் இவர் கூட. ஸோ ரொம்பவே பக்காவாக இருந்தது இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஒன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மீன், ஸ்ட்ரிங்ரே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் இருந்தது. இது வந்து ஒரு வகையான மீன், நிறைய மீன்லாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்துருந்தது, கலர் கலராக இருந்தது. அதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. சில இதெல்லாம் சில
மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. நான்லாம் என்ன மீன்னு எனக்கு பேரே தெரியல அதை பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து நான் போயிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கணுன்ட்டு அது மாதிரிலாம் எடுத்தேன். அண்ட் ஹேமரேட் ஷார்க்லாம் கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். சில ஷார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஷார்க்குனே தெரில, அப்படி இருக்குது. நம்ம கரெக்டாக நம்ம தலைக்கு மேலே இப்போ நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்க ஒரு டனல், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகாக போகுது. இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அந்த இடத்துல வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்ருந்தது. ஆனால் எங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறது, நான் அப்படியே சும்மா ஜாலியாக என் ஒய்ஃப் வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்டு அண்ட் வந்து நாங்கள் இது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்விம்மிங் பூல் வந்தோம். ஸோ இங்கே தான் இருக்குது ஸ்விம்மிங் பூல், இது பக்கத்தில். அது வேறு லெவலுங்க அந்த ஸ்விம்மிங் பூல் உண்மையிலே. இங்கே வந்து பீச் அவங்களே இந்த மண்ணெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இவங்களே செட் பண்ணது. அண்ட் இது வந்து தண்ணி இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் வந்து அந்த டிஸ்னி லேண்டு. ஸோ அது நைட்டு ஆன உடனே அதில் வந்து ஒரு ஷோ போடுறாங்க. அப்பா அது சான்ஸே கிடையாதுங்க. லைஃப்பில் நம்ம அது மாதிரி ஒரு ஷோவே பார்த்துருக்க மாட்டோம். தண்ணியிலே ஒரு படத்தை வந்து இது காட்டுறாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ப்ரொஜெக்டர்லாம் ஒரு ஸ்க்ரீனில் தான் காட்டுவாங்க கரெக்டாக. ஆனால் இது தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ரே பண்ண தண்ணியில் ஒரு படம் வந்து ஓடுது. சான்ஸே இல்லை. எல்லாரும் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது இதை பார்க்கும் போது. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி போகிறது அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே போயிட்டு இந்த போபா டீ மாதிரி ஒன்று குடித்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கும் வியட்நாமில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நல்லாவே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் இதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பன்னில் சிக்கன் வச்சு தர்றது. இதுதான் நாங்கள் வந்து லாஸ்ட் டே ஃபுல்லாகவே சாப்பிட்ருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வேறு ஃபுட்டு கிடைக்கல. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். இங்கே வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஏறிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபூகாக் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட்டு தான். இது கட்டடமே கிடையாது, அது ஃபுல்லாக பெயிண்ட்டு மட்டும்தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா இது முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தோம். அண்ட் வந்து இது ஒரு பீச், இன்னொரு பீச், இது சாவோ பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாவோ பீச் வந்து போனோம். இங்கேயும் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இப்போ இந்த தண்ணி உங்களுக்கு எப்படி தெரியுது, ஆனால் கிட்ட பார்க்கும் போது அவ்வளோ கிளியராக இருந்தது. அண்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா அன்றைக்கே நைட்டு வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்றா போல் நாங்கள் ஜஸ்ட் ஒரு நல்ல வாக் போனோம். போயிட்டு நிறைய கடைங்களை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து அங்கே இருக்க ஒரு கோவில் மாதிரி இது இருந்தது. அண்ட் அங்கே இருக்க கேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி கேக்லாம் லைஃப்பில் பார்த்துட்டு போவோம்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது எல்லாமே உண்மையான ஃப்ரூட்ஸு பொம்மைங்களாம் அதில் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் தான் நாங்கள் வாங்கினோம். என் ஒய்ஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். அண்ட் ஜூஸ்லாம் குடித்தோம். இதுதான் இந்த டுவாங் டாங் நைட் மார்க்கெட். நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் இருக்குது இந்த மார்க்கெட்டு. அவ்வளோ பேர் வராங்க, என்ன நம்பர் ஆஃப் பீப்புள் வராங்க இதில், அதாவது லட்சக்கணக்கான பேர் வராங்க இங்கே. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஃபுட்டு, இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட வாயிலே வைக்கல. இதெல்லாம் தவலை இதெல்லாம். ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அதெல்லாம். ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு நாங்கள் ப்ரெட்டு மட்டும் தான் சாப்பிட்டோம். இதெல்லாம் தவலை, இது வந்து அந்த கிளிஞ்சல் இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எறா, இதுவும் அந்த கிளிஞ்சல் மாதிரி. இது என்னன்னே தெரியல, இது எங்களுக்கு பார்த்தோன்னே பயமாக இருந்தது. அண்டு ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருளும் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஓகே வியட்நாமில் வந்து காசு கம்மி அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. இந்தியா மதிப்படி ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீனட்ஸ் மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோம் நைட்டு. இதுதான் எங்களுடைய லாஸ்ட் டே நைட்டு அங்கே இருந்தது நாங்கள். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு வந்து அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து அங்கே போயிடுவோம். ஸோ ரிட்டர்ன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. ஸோ சென்னை அங்கேருந்து நாங்கள் பேங்காக் வந்தோம். பேங்காக்லேருந்து நாங்கள் சென்னைக்கு ரொம்பவே சேஃபாக வந்து நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்தோம். தேங்க்யூ.